ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்றைக்கி என்னோட லேசி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான். அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கேஸ்ட் அண்ட் குக்வேர்ஸை பற்றி தான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பட் இந்த குக்வேர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கின ஒரு கடாய்னு பார்த்தீங்கன்னா இந்த கடாய் தாங்க. நியர்லி ஒரு 3 இயர்ஸாக இந்த கடாய் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பர், ஒரு அமேசிங் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த கடாய். அண்ட் இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக குழிப்பணியாரத்துக்கு தான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் அது எல்லாமே வந்து வதக்கியிருந்தேன். நிறைய ப்ராடக்ட் இண்டஸ் வேலிலேருந்து யூஸ் பண்ணாலும் அவங்களோட பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளே குக்வேர்ஸ் இந்த கேஸ்ட் அயர்ன் தாங்க. ஸோ கேஸ்ட் அயர்னில் எல்லா ரேஞ்சஸுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான பொருள் வாங்கின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பணியாரம் பேனுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதில் இருக்க டேஸ்ட்டுக்கும் இந்த கேஸ்ட் அயர்னில் நம்ம செய்கிற பணியாரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் அப்படியே டோட்டலி வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதில் வந்து நல்லா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல மொறுமொருன்னு இருக்கும். அதோட டேஸ்ட்டே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், நல்ல டேஸ்டியாக. அதையே நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்யும்போது அதில் வந்து ஒரு மாதிரி வரன்னு கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ குழிப்பணியார கல்லுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த கடாயுமே ட்ரை பண்ணலாம். இந்த கடாயுமே வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு, பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு, இல்லை கம்மியான குவான்டிட்டியில் வதக்கிறதுக்கு, பொரியல் பண்ணுறது, இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்ட் அயர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. நிறைய பேர் அதுக்கு பயந்துட்டே வாங்குறதுக்கு நிறைய யோசிக்கிறீங்க. இந்த குக்வேர்ஸ் எல்லாமே நியர்லி ஒரு 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தாலுமே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒன்ஸ் நீங்கள் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எண்ணெய் மட்டும் தடவி வச்சிட்டிங்கனாலே போதுங்க. உங்களுக்கு நேச்சுரலான ஒரு நான்ஸ்டிக் குக்வேர்ஸ்னால் அது கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ் தாங்க. இண்டஸ் வேலியோட குக்வேர்ஸ் எல்லாமே 100% டாக்ஸின் ஃப்ரீ. நீங்கள் ட்ரைப்ளேயாக இருக்கட்டும் இல்லை கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸாக இருக்கட்டும் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அயர்னில் ஒர்க். இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு இல்லை வெரைட்டி ரைஸ் எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பச்சை முட்டை சாதம் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 2 வெள்ளைப்பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் அது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சி பியூரியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது சைட் பை சைடு கொஞ்சம் நான் சைட் டிஷ்க்காகவே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டின ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை பேன் தாங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் வாங்கலைன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு, இல்லை எக்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு, பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு, ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதுவுமே நீங்கள் இண்டக்ஷனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பேஸில் தான் இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டீப் ஃப்ரையாக பண்ணி எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிஷ் மட்டும் இல்லாமல் நீங்கள் சிக்கன் கூட இதில் நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம். எக் ரைஸ்க்கு நம்ம அடுப்பில் அந்த அயர்ன் ஒர்க் வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சு அந்த பியூரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க. பசங்களுக்கு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பியூரியை நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 முட்டை சேர்த்துருக்கேன். ஏன்னா முட்டை கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த ரீசன்னால தான். இதில் வந்து ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா அதை வந்து சேர்த்துக்க நல்ல ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அயர்ன் ஒர்க்கில் லெமன் சாதம், இந்த மாதிரி எக் ரைஸு, ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாமே செஞ்சிங்கன்னா சான்ஸ் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் செய்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 4 ப்ராடக்ட்டுமே இண்டஸ் வேலியோட வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணது தான். வெப்சைட்டோட லிங்க் அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க இந்த மீனா 412 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க.